ஹாய் மதுரை மக்களே, 2026 எலெக்ஷனில் நான் ஸ்டாலின் சார் ஓட்டு போட போகிறேன், விஜய் சார் ஓட்டு போட போகிறேன், ஏன் எடப்பாடி சார் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த SIR அப்படின்ற ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 2026 உங்களுக்குலாம் நீங்கள் ஓட்டே பண்ண முடியும். ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா SIR-ஓட எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம ஃபில்அப் பண்ண போகிறது இந்த பாக்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வாக்காளரோட பிறந்த தேதி கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடணும். அவங்களோட ஆதார் எண், அடுத்து கைபேசி நம்பரு, அதுக்கப்புறம் தந்தையின் பெயர், தந்தையினோட வாக்காளர் ஓட்டர் ஐடி நம்பரு, அடுத்து தாயாரின் பெயர், அடுத்து தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பரு, அடுத்து உங்களோட துணைவியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் எழுதுங்க, இல்லாட்டினா டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் துணைவியாரோட ஓட்டர் ஐடி நம்பர் அது இருந்துச்சுன்னா இங்கே போட்டுக்கோங்க, இல்லாட்டா டேஷ் போட்டுக்கோங்க. இது வந்து வாக்காளரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே அப்ளை பண்ணிட்டோம். பாக்ஸ் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை ஃபில்அப் பண்ணணும். இதை விட்டுருங்க. 2002 எனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னா இதை விட்டுட்டு இதையும் மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும். வாக்காளருக்கு வந்து 2002 ஓட்டு இருக்குது அப்படின்னா இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு நேராக இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணால் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது 2002 உங்கள் வாக்காளரின் பெயர், அந்த ஓட்டர் ஐடியில் என்ன பெயர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. வாக்காளரின் அடையாள அட்டை எண், அதாவது 2002 இருந்த நம்பர் என்ன, ஓட்டர் ஐடி நம்பர் என்னமோ அந்த நம்பர் அப்படியே இதில் போட்டுக்கோங்க. அடுத்து அதில் இருக்க உறவினர் பெயர் என்னமோ அதை போட்டுக்கோங்க. உறவினர் முறை, அவர் தந்தைனா தந்தைன்னு போட்டுக்கோங்க. மாவட்டம், அந்த ஓட்டர் ஐடியில் என்ன மாவட்டம் போட்டுக்கோ அந்த மாவட்டத்தை போட்டுக்கோங்க. அதில் என்ன மாநிலம் போட்டிருக்கோ அந்த மாநிலத்தை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க சட்டமன்ற தொகுதியின் பெயர், அந்த ஓட்டர் ஐடியில் என்ன சட்டமன்ற தொகுதியின் பெயர் இருந்துச்சோ அப்போ இருக்க சட்டமன்ற தொகுதியின் பெயரை போட்டுக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் எண், அப்போ என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த எண்ணை போட்டுக்கோங்க. பாகம் எண் அப்போ என்ன இருக்கோ அந்த பாகம் எண் போட்டுக்கோங்க. வரிசை எண் அப்போ என்ன இருக்கோ வரிசை எண் போட்டுக்கோங்க. இதை ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒருவேளை எனக்கு 2002 வந்து எனக்கு வந்து ஓட்டு கிடையாது அப்போனா இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கூடாது. இதை முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், இந்த வாக்காளரோட உறவினர் பெயர் தான் இந்த இடத்துல எழுதணும். அதாவது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஒருவேளை அப்பா பேர் எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட 2002 இருக்க ஓட்டர் ஐடியில் இருக்க பேரை அப்படியே போட்டுக்கோங்க. அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னமோ அந்த நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உறவினர்கள் பெயர், உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியில் உறவினர் யார் இருக்கோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. உறவு முறை, என்ன உறவு முறை உங்கள் அப்பாவுக்கு இவர் அப்படின்னா தந்தைனா தந்தைன்னு போட்டுக்கோங்க. மாவட்டம் போட்டுக்கோங்க, மாநிலம் போட்டுக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் பேர் போட்டுக்கோங்க. அப்போ என்ன சட்டமன்ற தொகுதியின் பேர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்போ என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கோங்க. பாகமெண் வரிசை எண், பாகமெண் வரிசை எண் பழைய ஓட்டர் ஐடியில் இந்த இடத்துல இருக்கும். இது பாகமெண், இது வரிசை எண், அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. பாகமெண் வரிசை எண் போட்டுக்கோங்க. இதை முடிச்சுட்டு ஃபைனலாக உறுப்பினரின் கையொப்பனும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஆஃபீஸர் சைன் போடுவார், இல்லை நீங்கள் ஒன்றும் போடக்கூடாது. ஃபைனலாக வந்து உங்கள் கரண்ட்டில் இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இப்போ என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கோ அதை இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.